ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் ஹோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வேர்க்கடலை பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது உங்களோட நாளை சிம்பிளா, ஈஸியா அண்ட் ஹெல்தியா மாத்திரும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. பொடிய இட்லி பொடி, சட்னி, காய் பொரியல், கீரை பொரியல், வறுவல்னு எல்லா விதமான ரெசிபிக்கும் யூஸ் பண்ணலாம். வேர்க்கடலை பொடி செய்யறதுக்கு முன்னாடி அதோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். வேர்க்கடலையில அதிகமான நல்ல கொழுப்பு இருக்கு. இது நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனை கொடுக்குது. இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கிற சர்க்கரையோட அளவு ரொம்பவே கம்மி. அதனால சர்க்கரை நோயாளிகள் பயப்படாம சாப்பிடலாம். இதனால நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற நைட்ரேட் இரத்த குழாய்களை விரிவடைய செய்யுது. இதனால இரத்த அழுத்தமும் குறையும். இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்புல உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்குது. இன்னைக்கு நான் 250 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இத 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கங்க. இந்த வேர்க்கடலை பொடியோட கொஞ்சமா உப்பு சேர்த்து இட்லி பொடியா கூட தொட்டு சாப்பிடலாம். பொடியோட கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் புளி சேர்த்து சட்னி மாதிரி கூட அரைச்சு சாப்பிடலாம். இது கூட ஒரு முழு பூண்டு, 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்த்து கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. இது 3ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பொடியை சட்னி, இட்லி பொடின்னு மட்டும் இல்லாம இன்னும் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு அடுத்தடுத்து வர வீடியோல போடுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.